குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 15 சித்தர்கள் பாடல் வரிசையில் கொங்கண நாயனார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 46 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 47. அஞ்சினிலே 2 அழிந்ததில்லை, அஞ்சாரிலேயும் நாரொழிந்ததில்லை, பிஞ்சிலே பூவிலே துஞ்சுவதாம் அது பேணி போடலாம் வாழை பெண்ணே. 6 4 அப்படின்னா அநாகதம், பிஞ்சு அப்படின்னா ஓம் என்னும் எழுத்து, வாழைப்பெண்ணே 5 எழுத்து, சி வா என்பவை சிவனையும் சக்தியையும் கூறுவதால் அவை அழியமாட்டா. 6 4 என்பது அநாகதம், இதுவும் அழியாது. பிஞ்சாகிய ஓம் என்பதிலும் பூக்கள் 6 உணர்வு கொண்டு சமாதியை எய்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 48. கையில்லா குட்டையன் கட்டிக்கிட்டான், இரு காலில்லா நெட்டையன் முட்டிக்கிட்டான், ஈயில்லா தேனேடு துண்டு விட்டான், அது இனிக்கிதில்லையே வாழை பெண்ணே. கையில்லா குட்டையன் அப்படின்னா இயமம் நியமம் பயிற்சி பெறாதவர்கள். காலில்லா நெட்டையன் அப்படின்னா பிராணாயாம பயிற்சியை நீண்ட நேரம் செய்பவன். ஈயில்லா தேன் அப்படின்னா யோகத்தால் சுரக்கும் அமுதம். வாழை பெண்ணே இயமம் நியமம் பின்பற்றாதவர் குறைந்த பயனையை பெறுவார்கள். பிராணாயாம பயிற்சி செய்யாமல் எந்த ஒரு யோகமும் எவ்வளவு நேரம் செய்தாலும் அது இறைவனை அடைய உதவாது. இவை பெற்ற பிறகுதான் யோகத்தால் அமுதம் சுரக்கும். அதை எடுத்து அனுப்புவதிலும் கடவுள் அருளாலேயே தொடர்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 49. மேலூர் கோட்டைக்கு ஆதரவாய் நன்றாய் விலங்கு கண்ணனூர் பாதையிலே, காலூர் வம்பவம் விட்டதனால் அது கடு நடையடி வாழை பெண்ணே. மேலூர் அப்படின்னா தலையின் உச்சி, வாழை பெண்ணே தலையின் உச்சியானது கோட்டை செல்ல ஆதரவாகவும் நல்லதாகவும் உள்ளது. காது மதி வழி கண் மூக்கு நடுவே உள்ள நெருப்பு காண்பது என்பது கண்ணனூர் பாதை என பரிபாஷையில் கூறப்பட்டுள்ளது. பிராணாயாம பயிற்சி மேற்கொள்ளாதவர்களுக்கு இது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 50. தொண்டையில் முக்கோண கோட்டையிலே இதில் தொத்திக்கோடி மரம் நாட்டையிலே, சண்டை செய்து வந்தே ஓடி போனால் கோட்டை வெந்து தானாலாச்சு வாழை பெண்ணே. கோட்டை அப்படின்னா விசுத்தி என்னும் யோக ஆதாரம். இது தொண்டையில் உள்ளது. வாழை பெண்ணே விசுத்தியினுள் ஒரு முக்கோணம் அடையாளமாக உள்ளது. அதை துளைத்து கொண்டு சுழுமுனை நாடியானது மேல் செல்வதே கொடிமரம் நாட்டுவது என்று பரிபாஷையால் சொல்லப்பட்டது. அப்போது தடையாக இருந்த மாயை என்னும் பெண் போரிட்டு மறைந்தால் இதனால் அந்த விசுத்தி என்னும் ஆதாரம், அதாவது கோட்டை கைவசம் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 51. ஆசை வலைக்குள் அகப்பட்டதும் வீடு அப்போதே விந்தி அழிந்திட்டதும், பாசவலை வந்து மூடியதும் வாழை பாதத்தை போற்றடி வாழை பெண்ணே. வீடு அப்படின்னா உடல், பாதம் அப்படின்னா திருவடி. வாழை பெண்ணே ஆசை என்னும் வலையில் அகப்பட்டதால் உடல் முழுவதும் இறைவனை அடைய உதவும் யோக முயற்சியில் தோற்றுவிடும். அதுபோல் பாச வலையும் வந்து மூடினால் வாழை என்னும் சக்தியின் திருவடிகளை வணங்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 51வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.